கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த புதிய மாதத்தில் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தப்புவிப்பேன்னு சொல்லலை, இந்த வசனத்தில் தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, யாரை தப்புவித்தேன் என்று சொல்லுகிறார்? கூப்பிட்டவர்களை. எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டவர்களை? நெருக்கத்திலே கூப்பிட்டவர்களை நான் தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு யார் யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ உங்களுக்காகத்தான் இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் நெருக்கத்தில் இருக்கலாம், அல்லது சரீரத்தில் வியாதி நிமித்தமாக நெருக்கத்தில் இருக்கலாம். எதிர்பார்த்தது நமக்கு வராததுனால, எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காமல் போனது நிமித்தமாய் நெருக்கப்பட்டிருக்கலாம். பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கடன் பாரத்தில் இன்னைக்கு மூழ்கி இருக்கலாம். எந்த நிலையில் நெருக்கம் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கி பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் நிமித்தமாக நெருக்கம். பிள்ளைகள் வாழ்வு சரியில்லை, பிள்ளைகள் போக்கு சரியில்லை, பிள்ளையுடைய காரியங்கள் சரியில்லாததுனால பெற்றோர்கள் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதே போல ஒரு சில பெற்றோர்களுடைய குணாதிசயம் செயல்பாடுனால பிள்ளைகள் கூட நெருக்கத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தமாக கூட நெருக்கத்தில் இருக்கலாம். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை தப்புவிக்க நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே கூடும். மனுஷன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது தப்புவிக்க முடியாத சூழ்நிலை வரலாம். நம்ம நல்லா இருந்தால் நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மகிட்ட பணம் இருந்தால், நம்மகிட்ட எந்த குறை இல்லாதபடி, நம்ம நல்ல செல்வ செழிப்போடு மதிப்பு மரியாதையோடு கூட இருந்தால் நம்மளை தப்புவிக்க, நமக்கு உதவி செய்ய, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து ஹெல்ப் பண்ணுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கையை விட்டு எல்லாம் போயிட்டுன்னா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த இளையகுமாரன் சம்பவத்தில் அவன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை அவன் வாங்கி செல்லும் பொழுது அவனோடு கூட நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் குறைவுபட தொடங்கும் போது எல்லாரும் அவனை விட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா? நெருக்கம். நம்பினவர்கள், நேசித்தவர்கள் நம்ம விட்டு போகும் பொழுது நெருக்கப்படுகிறோம். இந்த நாளில் கூட எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு சொல்லப்பட்டது அது, நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே தப்புவிக்கப்படுவதற்கு செய்த காரியம் என்ன? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அப்படின்னா நாம் ஒரு காரியம் செய்யணும். நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் வந்து நம்மளை தப்புவிப்பார். நம்ம நெருக்கம் வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது, பாடு வேதனைகள் வரும்பொழுது யாரை கூப்பிடுறோம்? அதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. வியாதி வந்தால் டாக்டரை நோக்கி கூப்பிடுறோம். பண கஷ்டம் வந்தால் கொடுத்து உதவுகிறவர்களை, பணம் படைத்தவர்களை நோக்கி கூப்பிடுறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏதோ ஒரு மனிதனை, ஏதோ ஒரு அதிகாரியை, ஏதோ ஒரு அதிகாரம் உள்ள, ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவங்கள கூப்பிடுறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் அவனை தப்புவித்தேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ நெருக்கத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கிட்ட வந்து நம்மை விடுவிப்பார்.
நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டால் வந்து தப்புவிப்பார். எனக்கு அருமையான ஒரே ஒரு காரியம், நெருக்கம் வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது, பாடு வரும்பொழுது, கவலை கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு நபர் உண்டு. அப்படின்னா உங்களை என்னையும் படைத்த அந்த ஆண்டவரைத்தான் கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் கைவிட மாட்டார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சனகரிப் அவனை குறித்து கர்த்தரை நோக்கி வானத்தை நோக்கி அவங்க அபயமிடுறாங்க, கூப்பிடுறாங்க. அதான் கூப்பிடுறது. கர்த்தர் அற்புதம் செய்தார், அவங்களுக்கு இறங்கி வந்தார். நீங்க எந்த சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிட்டாலும் போதும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யோனா மீனின் வயிற்றில் இருந்து அவன் நெருக்கப்படும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய விண்ணப்பம் தேவாலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் எட்டினது. உத்தரவிட்டார் மீனுக்கு, அது கரையில கொண்டு அவனை கக்கி போட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில மனிதர்கள் நிமித்தமாக நீங்க நெருக்கப்பட்டாலும் சரி, பண விஷயத்தினால நெருக்கப்பட்டாலும் சரி, குடும்பத்தின் பிள்ளைகளால் நெருக்கப்பட்டாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிள்ளைகளால் நெருக்கப்பட்டாலும் சரி, எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அன்னாள் நெருக்கப்பட்டாள். பண்டிகை நாட்களில் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த நெருக்கப்பட்ட வேளையில், அந்த கண்ணீருக்கு மத்தியில், அந்த மன சோர்வுக்கு மத்தியில் நேர போய் தேவாலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். கர்த்தர் அவள் நெருக்கத்திலிருந்து அவளை தப்புவித்தாள். சில நாட்களுக்குள்ளாக அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவதற்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நெருக்கப்படும் பொழுது எந்த மனுஷன்ட்ட போய் நிற்காம முழங்கால போட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. எசேக்கியா ராஜா கூப்பிட்டாமல்லா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லும்பொழுது அவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினானே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானே, காரியம் மாறுதலாய் முடிந்ததே. 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரே. இன்னைக்கு நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களே, ஆனால் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் வந்து உங்களை இன்னைக்கு நிச்சயமாய் தப்புவிப்பார். அவர் தப்பு வச்சுட்டு சொல்லுவார், நெருக்கத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை தப்புவித்தேன்னு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். முடிச்சுட்டு உங்களை தப்புவித்துட்டு சொல்லுவார். அவரை கூப்பிடுங்க, அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்தின் முதல் நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை தப்புவித்தேன் என்று ஒரு வார்த்தையை இன்றைக்கு நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உபத்திரவத்தின் பாடுகளுக்கு, கண்ணீருக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டத்துக்கு மத்தியிலிருந்து உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் தப்புவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நெருக்கமானாலும் சரி, சிங்க கவியானாலும் சரி, சூளை நெருப்பானாலும் சரி, மரணமானாலும் சரி, எல்லா நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை இன்னைக்கு நீ தப்புவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்புவித்து விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளைகளை விடுவித்து அதிலிருந்து நீர் தப்புவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெருக்கத்திலிருந்து பிள்ளைகளை தப்புவித்து ஜெயமான பாதையில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் நடத்த போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இதிலும் பெரிதானவைகளை காணட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நெருக்க வரும்பொழுது நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்கள், அவர் உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. God bless you.